பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இன்றைக்கி பேச இருக்கிற தலைப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி தான். ஏற்கனவே அவங்க ரொட்டி 3 ரொட்டியில் 1 சாப்பிட்டுட்டு கடைசி மட்டும் உண்மையை சொல்லலை. அதுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சுருப்பாங்க. இறைவன் நிறைய அற்புதங்களை செஞ்சு காட்டியிருந்தான். அதை நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்தோம். அதை மீதி தொடர பார்ப்போமா? அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உங்களுடைய இறைவன் இந்த அளவுக்கு காப்பாற்றி உங்களை உயிரோடு வச்சுருக்கான்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. மனிதர்கள் தவறை நினச்சி திருந்தி வருந்த மாட்டாங்களா? நம்ம செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்க மாட்டாங்களா? மறுபடியும் அவங்கள தவறுகளை சரி செஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வேதனைப்படுறான். அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களை படைச்ச இறைவன் முன்னாடி நீங்கள் பொய் பேசலாமா? உங்களுடைய இருதோல் மலக்கு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எத்தனை வாட்டி கேட்டால் நான் உண்மையை தான் சொல்லுவேன். அந்த ஒரு ரொட்டியை நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மிகுதியாக வேதனை அடைஞ்ச ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அப்போ அங்கே உள்ள ரிஸ்க்கு அவங்களுக்கு இறங்கின ரொட்டியை அவங்களுக்கு நிறந்து கொடுத்து சாப்பிட்டுட்டு அவரும் தூங்கிட்டார். அப்போ மேந்தி அல்லாட்ட துவா கேட்டாங்க. யா அல்லாஹ், இவர் கடைசி மட்டும் உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறார், இவர் பாவி ஆகுறாரு. எனக்கு இவரை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன். இவர் உண்மையை சொல்லணும் அல்லா, அதுக்கு ஏதாவது ஒரு உதவி நல்குவாயான்னு சொல்லி துவா கேட்டு மனம் இறங்கி அல்லாட்ட கேட்டாங்க. மனம் உகந்து கேட்டாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலே இரக்கம் கொண்டு, சரி ஈசாவே, நீங்கள் இதை செய்யுங்க, அவர் உண்மையை சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி ரப்பு ஒரு அறிவிப்பு கொடுத்தான். அதை உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமாக அவங்க உட்காந்துருந்த இடத்துல மண்ணை 3 கும்பலாக குமிச்சாங்க. கையிலே அப்படி குமிச்சாங்க. அது தங்க குவியலாக மாறிடுச்சு. அவங்க குமிச்ச மண் தங்கமாக மாறிடுச்சு. 3 கும்பலாக குமிச்சது 3 தங்கமாக மாறிடுச்சு. அது அவர் தூங்கினவர் தூங்கி ஏஞ்சிட்டு அவங்கள பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உங்களுடைய பிரயாணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஈசா, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவ்வளவு நாளும் என் கூட பிரயாணம் செஞ்சீங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். இறைவனுடைய அன்பை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். அல்லாஹ் எப்படியாப்பட்டவனு உங்களுக்கு எல்லாம் விளக்கி சொல்லியிருக்கேன். ஆனால் எப்படி பாவி ஆயிடக்கூடாதுங்கிறதையும் நான் புரிய வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக உங்களை எச்சரிக்கிறேன். அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் நான் உண்மையை தான் சொல்லுவேன். அந்த ஒரு ரொட்டியை நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி, அப்போ நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீங்க? இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அந்த 3 தங்கம் இருந்ததை பார்த்துட்டு, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இங்கே எப்படி இந்த தங்கம் வந்துச்சு? இது இந்த இடத்துல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டாங்க. அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் நினச்சிட்டான்னு சொன்னால் எதையும் மண்ணையும் பொண்ணாக மாற்றுவான்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு மனிதனுக்கு உதவன்னு நினச்சிட்டானா அவன் எப்படியாப்பட்டவங்களையும் உயர்ந்த நிலையில் கொண்டு வந்துடுவான். உயர்ந்த நிலையில் கொண்டவங்களையும் தாழ்ந்த நிலைக்கு ஆக்கிடுவான். ஏன்னா அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து அவங்க வாழ்க்கை. அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை தான் அல்லாஹ் செய்து முடிக்கிறான். அப்போ உங்களுடைய எண்ண பிரகாரம் தான் உங்களுடைய வாழ்க்கை. இப்போ உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டது நீங்கள் தானே அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய நபியிலே, நான் சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, அப்போ ஒன்று செய்யுங்க, இந்த ஒரு தங்கத்தை நான் எடுத்துக்கிறேன், ஒரு தங்கத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, இன்னொரு தங்கம் அந்த ரொட்டியை யார் சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டாங்களே, நம்ம சொல்லியிருக்கலாமோ, அந்த தங்கம் நம்மளுக்கே 2ஆக கிடச்சிருக்குமே, இப்போ என்ன செய்கிறது? நம்ம இந்த டயத்தில் போய் சொன்னோம்னா அவங்க நம்மளை என்ன நினப்பாங்களோ நீங்கள் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே நெளிஞ்சு வளைஞ்சு குழஞ்சு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் நீங்கள் ஏன் சங்கடப்படுறீங்க? நீங்கள் தான் அந்த ஒரு ரொட்டியை சாப்பிடலைல, அதனால் 3ஆவது நபர் யார் அந்த ரொட்டியை சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த தங்கத்தை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இவங்க ரொம்ப சங்கடப்பட்டுட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நான் தான் அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டேன், தயவு செஞ்சு அந்த தங்கத்தை எனக்கே கொடுத்துருங்க. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப மிகுந்த பசியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டுட்டேன், உங்களுக்கு தெரியாவா போகுதுன்னு நினச்சிட்டேன், அதனால் அந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், 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 ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆனால் இன்னொரு பக்கம் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே அப்படின்னாங்க. நீங்கள் அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன், அப்போவும் நீங்கள் உண்மையை சொல்லலை. இருதோல் மலக்கு நன்மை தீன்மைகளை எழுதுகிறாங்கன்னு சொன்னேன், அப்போவும் நீங்கள் உண்மையை சொல்லலை. நான் உண்மையாளர் அந்த ரொட்டி என்னுடைய பொருள், அதை நீங்கள் எடுத்தீங்களான்னு கேட்டேன், அதுக்கு நீங்கள் உண்மையை சொல்லலை. அப்போ நீங்கள் 3 பேருக்குமே பொய் சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த ஒரு தங்கத்தை பார்த்துட்டு
நீங்கள் அதுக்கு ஈமான் கொண்டுட்டீங்களே, அதை நினச்சி நீங்கள் வந்து உண்மையை சொல்கிறீங்களே, அதுக்காக நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்களே, அதை நினச்சி தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சு சொன்னாங்க. அப்போவும் அவங்க வந்து சாதாரணமாக சரி நான் இனிமேல் அப்படிலாம் செய்ய மாட்டேன், அந்த 3வது தங்கத்தை எனக்கே தந்துடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி உங்களை வந்து இறைவன் தான் காப்பாற்றணும், பேராசை பெரு நஷ்டத்தில் போய் விட்டுரும். மனிதன் ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. எப்பயுமே இறைவன் அவங்களுக்கு கொடுக்குறத வச்சு போதுமானதை ஆக்கிக்கணும். அதை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். இது அதுக்கு ஒரு அறிகுறி தான். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த 3 தங்கத்தையுமே நீங்கள் எடுத்துக்கங்க, உண்மையை சொன்னதுக்காக இந்த 3 தங்கத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. உடனே அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு அந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விடைபெற்று போயிட்டாங்க. அப்போ இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் ஈசா நபிக்கு தெரியும். ஆனால் அவங்க கிளம்பிட்டாங்க. அல்லாஹ் வந்து அவங்கள சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்ன உடனே அவங்களுடைய சொல்ல தலைமையில் தாங்கி அவங்க இன்னொரு பிரயாணத்துக்காக போயிட்டுருக்காங்க. அது முக்கியமான இடம்தான். அங்கேயும் மக்களை நேர் வழி அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஊருக்கு போயிட்டுருக்காங்க. அந்த தருணத்தில் இங்கே ஏற்கனவே ஒருத்தவங்க மன்னர் ஊரில் நிறையா பேர் இஸ்லாத்தை தள்ளுனாங்கன்னு சொன்னேன்ல, அதில் வந்து ஒரு 40 பேர் மாத்திரம் அவங்க ரொம்ப ஈமான் வந்து அல்லாஹ்வை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களும் ஆயிட்டாங்க. அவங்க நாங்களும் உங்களோட சீடராக வருவோம், நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப பிரியப்பட்டாங்க. அந்த மாதிரி உள்ள முக்கியமான நபர் 40 பேரை அவங்க தன்னோட அன்பாக உள்ளவங்களை வந்து அழைச்சிக்கிட்டு அந்த ஊருக்கு போய் அவங்கள அழைச்சிக்கிட்டு அவங்க ஹிஜ்ரத் பிரயாணம்னு சொல்லிட்டு அது ஒரு பிரயாணம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்கேயாவது ஒரு மனிதர்கள் வந்து அவங்க வேலையாக போனாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய வேலை. இறை பணிக்காக சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு வேலை வந்து அல்லாஹ்வுடைய வேலைன்னு தான் அதுக்கு பேர். அந்த வேலையை அவங்க வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அந்த 40 பேர் சீடர்கள், நல்ல உண்மையாளர்கள், அல்லாஹ்வை ரொம்ப நேசிக்கிறவங்க, இறைவன் ஒருத்தன் தான் நினச்சவங்க, விசுவாசம் கொண்டவங்க, அவங்களாம் வந்து நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறதும் அவங்க நேர்மையான வழியில் செலவு பண்ணுறதுமா இருக்கிற 40 பேரை அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களோட வந்து இன்னொரு ஊருக்கு ஒரு விஷயம் நடக்க இருக்குது, அதுக்காக அவங்கள அழைச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கடையில் இவர் 3 தங்கத்தை வச்சுட்டு உட்காந்துருந்தார் இல்லையா. அவர் என்ன செஞ்சார், அதை எடுக்க ட்ரை பண்ணார், ஆனால் எடுக்க முடியலை. ஏன்னா அந்த தங்கம் வேர் விட்டுருச்சு. அது எவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணி கடைசி மட்டும் அந்த தங்கத்தை எடுக்க முடியலை. அப்போ இவர் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு உட்காந்துருந்தார். என்னடா இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, வேர் ஊண்டிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த இடத்துல விவசாயிகள் 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. அவங்கள அவர் கூப்பிட்டாருங்க, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி. வந்தவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா அது 3 தங்கம் இருக்குது, ஒரு மனுஷன் உட்காந்துருக்குறான் அப்படின்ட்டு. இது எப்படி வந்துச்சுன்னா எல்லா கதையும் அவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே சரி நான் ரொம்ப பசியாக இருக்கேன், ஒரு ஆள் ஊருக்குள்ளே போய் சாப்பாடு எடுத்துட்டாங்க, நான் 2 பேர் தங்கத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சாப்பாடு எடுக்க உள்ளே போயிட்டாங்க. 2 பேர் வந்து இந்த தங்கத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தங்கத்துக்கு சொந்தமானவர் இருக்கார் இல்லையா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட வந்த நபர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அதுக்கு நடுவில் இப்லீஸ் பூந்து என்ன பண்ணிட்டான், நீங்கள் வந்து ஆளுக்கு ஒரு தங்கம் எடுத்துக்கிறத விட இந்த வர்ற நபரை நீங்கள் வந்து கொண்டுட்டிங்கன்னா 1.5 தங்கம் உங்களுக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி அவன் குறுக்கு வழியில், இப்லீஸுங்கிறவன் சைத்தான், அவன் வந்து மனசுக்குள்ளே பூந்து வழி கெடுக்கிறான், அவங்கள அழிச்சிருங்க, இந்த 1.5 பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இவன் ஐடியா கொடுக்குறான். அங்கே அவங்கிட்ட போய் நீங்கள் எப்படி, நீங்கள் மாத்திரம் அவங்க 2 பேரையும் கொண்டுட்டிங்கன்னா 3 தங்கமே உங்களுக்கு தானே கிடைக்கும், அப்போ வந்து நீங்கள் அவங்கள கொன்றுங்கன்னு சொல்லி அங்கே போய் அவங்க மனசில் போய் அவங்கள வழிகெடுத்துட்டான். நம்ம மனசாட்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, நல்ல மனசாட்சி நல்லதையே சொல்லும், கெட்ட மனசாட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா இப்லீஸ் சைத்தான் தான். அவங்க போயிட்டு இருந்த ஒரு சாப்பாடு எடுக்க போன ஒரு மனசில் போய் அப்படி சொல்லிட்டான். அவர் என்ன நினச்சிக்கிட்டு போகிறாருன்னா, சரி நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு அதில் வந்து விஷ உணவை கலந்து எடுத்துகிட்டு வந்துடலான்னு அவர் நினச்சிக்கிட்டு போகிறாரு. இங்கே 2 பேர் உட்காந்துருந்தவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவர் சாப்பாடை வந்து வைக்கட்டும், அப்புறம் அவரை நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவர் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு விஷ உணவை கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து சாப்பாடை கீழே தான் வச்சார். இவங்க 2 பேர் சேர்ந்து அவர் அடின்னு அடித்து கொண்டுட்டாங்க. ரொம்ப பசியாக இருக்குது சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு விஷ உணவை
வளர்ந்ததை சாப்பிட்டுட்டாங்க. என்ன நடக்கும் இப்போ? அப்போ விஷ உணவு சாப்பிட்டதுனால இவங்களும் இறந்துடுறாங்க. அந்த வந்த நபரை அடித்ததுனால அவரும் இறந்துடுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு மனிதன் வந்து ஆசைப்படலாம். அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்குற நிகமத்துகளுக்கும் பரக்கத்துகளுக்கும் நம்ம ஆசைப்படலாம், தப்பு இல்லை. பேராசை அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னு சொன்னால் அது நஷ்டத்தில் தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு அத்தாட்சி. இதுக்கப்புறமும் சம்பவங்கள் நிறையா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தொடர் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து என்ன நடக்கும், இந்த 3 பேர் இப்படி விழுந்திருக்காங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் போனது என்னாச்சு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமா? நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.